வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வடக்கின் குரல் செய்திகளுடன். யாழில் பதிவான தேர்தல் முறைப்பாடுகள். நடைபெறவுள்ள உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் இதுவரை 52 தேர்தல் விதிமுறை மீறல்கள் தொடர்பாக முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. யாழ்ப்பாண மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலர் மருதலிங்கம் பிரதீபன் இதனை தெரிவித்தார். யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை தெரிவித்தார். பதிவு செய்யப்பட்ட முறைப்பாடுகள் தொடர்பாக தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ பிரிவால் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் இதன்போது கூறினார். இந்நிலையில் நாடளாவிய ரீதியில் 1000க்கும் மேற்பட்ட தேர்தல் தொடர்பான முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. வவுனியாவிற்கு விஜயம் செய்யவுள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க எதிர்வரும் 26ஆம் தேதி ஜனாதிபதி வவுனியாவுக்கு விஜயம் செய்யவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி தேர்தல் எதிர்வரும் மே மாதம் 6ஆம் தேதி இடம்பெறவுள்ள நிலையில் வெற்றி நமதே ஊர் எமதே என்ற துணைப்பொருளில் தேசிய மக்கள் சக்தி தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஈடுபட உள்ளது. அந்த வகையில் வவுனியா மாவட்டத்தில் உள்ள மாநகர சபை, வவுனியா வடக்கு பிரதேச சபை, செட்டிக்குளம் பிரதேச சபை, வவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபை, வவுனியா தெற்கு சிங்கள பிரதேச சபை என்பவற்றில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்களை ஆதரித்து வவுனியா நகர சபை மைதானத்தில் 26ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 4 மணிக்கு நடைபெற உள்ளது. குறித்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக ஜனாதிபதி வவுனியாவுக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளார். தலைக்கவசத்துடன் நடமாடினால் சோதனை, விசேட அறிவிப்பு. பாதுகாப்பு தலைக்கவசம் அணிந்து சந்தேகத்துக்கிடமான முறையில் நடந்து கொள்ளும் நபர்கள் தொடர்பில் சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என அறிவித்து போலீஸ் தலைமையகம் அனைத்து போலீஸ் அதிகாரிகளுக்கும் அறிவுறுத்தல் விடுத்துள்ளது. அறிக்கை ஒன்றினை வெளியிட்டு போலீஸ் தலைமையகம் இதனை தெரிவித்துள்ளது. கடந்த காலங்களில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் துப்பாக்கிச்சூடு மற்றும் கொலைகள் உள்ளிட்ட பல குற்றங்களை செய்த சந்தேக நபர்கள் தலை மற்றும் முகங்களை மறைக்கும் வகையில் தலைக்கவசங்களை அணிந்திருப்பது அவதானிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மோட்டார் சைக்கிளில் செல்கின்ற போது தலைக்கவசம் அணிவது கட்டாயம் என்றாலும் அது சாரதி மற்றும் பின்னால் அமர்ந்திருப்போர் பாதுகாப்புக்காக அணிய வேண்டும். எனவே மோட்டார் சைக்கிளில் பயணிக்காத போது பாதுகாப்பு தலைக்கவசம் அணிந்து சந்தேகத்துக்கிடமான முறையில் நடந்து கொள்வது கண்டறியப்பட்டால் அந்த நபரையும் அவரின் உடைமைகளையும் ஆய்வு செய்யுமாறு அனைத்து போலீஸ் அதிகாரிகளுக்கும் போலீஸ் தலைமையகம் அறிவுறுத்தியுள்ளதாக அந்த அறிக்கையில் மேலும் கூறப்பட்டுள்ளது. இன்று முதல் இடைநிறுத்தப்பட்டுள்ள விசேட தொடருந்து சேவை. தலதா மாளிகை வழிபாட்டுக்காக நடைமுறைப்படுத்தப்பட்ட விசேட தொடருந்து சேவை இடைநிறுத்தப்பட்டுள்ளது. அதன்படி கொழும்பு கோட்டையில் இருந்து கண்டிக்கு இயக்கப்பட்ட விசேட தொடருந்து சேவை இடைநிறுத்தப்பட தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் மறு அறிவித்தல் வரும் வரை இந்த விசேட தொடருந்து சேவை இடைநிறுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் போலீசாரின் வேண்டுகோளின் பேரில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தொடருந்து பொது முகாமையாளர் அறிவித்துள்ளார். வீதியில் சென்ற இளைஞர்களோடு அராஜகத்தில் ஈடுபட்ட மாங்குளம் போலீசார். யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் சிலர் நேற்றிரவு காரில் வவுனியா நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தனர். இதன்பொழுது மாங்குளம் போலீசார் அவர்களை இடைமறித்துள்ளனர். வழிமறிக்கும் போது போர் சைலண்டின் வெளிச்சத்தை கண்களில் பாய்ச்சினர். இதனால் காரில் பயணித்த இளைஞர்கள் நிலை குலைந்தனர். இந்நிலையில் காரில் இருந்து இறங்கிய இளைஞர்கள் இப்படி வெளிச்சத்தை கண்களில் பாய்ச்சி வாகனங்களை மறிக்க கூடாது என்றும் எடுத்துரைத்தனர். இதன்போது குறுக்கிட்ட போலீசார் இளைஞர்களை மிரட்டும் வகையில் அப்படித்தான் செய்வோம், என்ன செய்ய முடியும் என்று தெரிவித்தனர். இதன்போது இளைஞர்கள் பதில் போலீஸ் அதிபர் இந்த வீரசூரியவே இவ்வாறு வாகனங்களை டோர்ச் லைட் வெளிச்சத்தை கண்களில் பாய்ச்சி மறிக்க கூடாது என்று உத்தரவிட்டுள்ளார் என்று கூறினர். இதன்போது போலீசார் அவரின் அறிவிப்பு குறித்து எமக்கு தெரியாது என்று கூறிவிட்டு சிங்களத்தில் பேச ஆரம்பித்தனர். இந்நிலையில் இளைஞர்கள் எமக்கு சிங்களம் தெரியாது, தமிழில் பேசுங்கள் என்று கூறிய போது இது ஸ்ரீலங்கா, நீங்கள் சிங்களத்தில் தான் பேச வேண்டும், தமிழில் எல்லாம் பேசக்கூடாது என்று மிரட்டியுள்ளனர். குறித்த போலீசார் மேல் அங்கியினை அணிந்திருந்த நிலையில் அவர்களின் இலக்கம் மறைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் உங்களின் தகட்டு இலக்கத்தை கூறுங்கள், நாங்கள் இது குறித்து வடக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் அதிபர் திலக் தனபால் அவர்களிடம் முறையிடுகிறோம் என்று இளைஞர்கள் கூறினர். இதன்போது போலீசார் நீங்கள் அவரிடம் கூறி எதுவும் செய்ய போவதில்லை, அவராலும் எதனையும் செய்ய முடியாது, தகட்டு இலக்கமும் வழங்க முடியாது என்று மிரட்டி அனுப்பினர். இவ்வாறாக WPBIK 3102 என்ற மோட்டார் சைக்கிளில் வந்த போலீசார் இவ்வாறு அராஜகத்தில் ஈடுபட்டனர். அதன் பின்னர் வந்த வாகனங்களையும் போலீசார் டோர்ச் லைட் ஒளிபாய்ச்சி வழிமறித்தனர். தற்போது போலீசாரின் அராஜகம் கட்டவிழ்த்து விடப்பட்டு காணப்படுகிறது. இது குறித்து செய்திகள் வெளியாகியுள்ள நிலையில் உரிய தரப்பினர் நடவடிக்கை எடுப்பது போல் தெரியவில்லை. எனவே உரிய அதிகாரிகள் இவ்வாறான சம்பவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதே மக்களின் கோரிக்கை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் வடக்கின் குரல் செய்திகள் நிறைவுக்கு வருகிறது. தொடர்ந்தும் வடக்கின் குரல் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.